ஹாய் காய்ஸ், என் பேர் தன்சீம். நான் ஒரு யூஎக்ஸ் ஃபெசிலிட்டேட்டராக இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி வந்து ஒரு யூஎக்ஸ் டிசைனராக ஆகிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் ஒரு யூஎக்ஸ் டிசைனர் ஆகணுன்னா நம்மளுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கணும், எப்படி ஜாப் அப்ளை பண்ணுறது, ஜாப் அப்ளை பண்ண நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, அதுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூவை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஃபஸ்ட் டைமாக இருக்கட்டும் இல்லை ஒரு வேறு டிசைன் ஃபீல்டில் இருந்துட்டு யூஎக்ஸ் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க என்ன மாதிரி அவங்க ரெக்ரூட்டர்கிட்ட பேசணும், ஒரு ஃப்ரெஷராக காட்டிக்காமல் இருக்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு யூஎக்ஸ் டிசைனர் ஆகணுன்ற முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யூஎக்ஸ் டிசைன்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு எங்கே வீடு கட்டணும், வீடு என்ன மாதிரி இருக்கணும், எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணணும், எத்தனை பெட்ரூம்ஸ் வேணும், எத்தனை பாத்ரூம்ஸ் வேணும், இன்டீரியர் எப்படி இருக்கணும், கலர் எப்படி இருக்கணும், வீட்டில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எப்படி இருக்கணும், யார் கட்ட போகிறா, இப்படி ஏகப்பட்ட பிளான்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு வீடை நம்ம உருவாக்குவோம். இந்த வீட்டுக்குள்ளே நம்ம வாழ போக ஆரம்பித்ததுக்கப்புறமா வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெட்ரூம் இருக்குது, பட் அந்த பெட்ரூமுக்கு டோரே இல்லை, எப்படி போகிறதுனே தெரியல, இல்லை இன்னொரு பெட்ரூம் இருக்குது, நம்ம போயிட்டு வெளியே வர்றதுக்கு வழியே இல்லை, எஸ்கேப் ரூம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்காது. அதுக்கு எவ்வளோ தான் அந்த வீடு பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் சரி, ரொம்ப காஸ்ட்லியான டைல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, காஸ்ட்லியான இன்டீரியர்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு டோர் பிரச்சனையே இருந்துச்சுன்னா நம்மளால் அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கவே முடியாது. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்காது. அது ஒரு குடிசை வீட்டில் கூட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்க முடியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பிரித்து வச்சுருக்கோம். அந்த வீடு எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குது, என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே யூஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம், யூசர் இன்டர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு அமேசான் ஆகட்டும், ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், இல்லை புக் மை ஷோ ஆகட்டும், இல்லை நீங்கள் ஐஆர்சிடிசி வெப்சைட் யூஸ் பண்ணாலும் சரி, இது எல்லாமே ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்கு ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் இருப்பார், ஒரு ப்ராடக்ட் ஓனர் இருப்பாங்க, ப்ராடக்ட் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க, ப்ராடக்ட் டிசைனர்ஸ் இருப்பாங்க, யூஎக்ஸ் டிசைனர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறமா விஷுவல் டிசைனர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறமா பேக் எண்ட் இருப்பாங்க, ஃப்ரண்ட் எண்ட் இருப்பாங்க டெவலப்பர்ஸில், அப்புறமா இன்ஜினியரிங் டீம் இருக்கும். இது மாதிரி ஒரு பெரிய டீமாக சேர்ந்து உருவாக்க போகிறது தான் இந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டில் யாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் டிசைனருக்கு. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, அதோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அட் த சேம் டைம் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அதோட கலர்ஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி பட்டன் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி தீம் ஃபாலோ பண்ணுறோம், என்ன மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணுறோம், என்ன லோகோ யூஸ் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையுமே யூஎக்ஸ் டிசைனர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகே, யூஎக்ஸ் டிசைன்னா இப்போ என்னென்னு உங்களுக்கு சின்னதாக ஒரு ஐடியாவாவது வந்திருக்கும். இப்போ அடுத்தது உங்களுக்கு இதுக்கு நான் ஏதாவது படிக்கணுமா, இதுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கா, காலேஜ் படிச்சிருந்தா என்ன படிக்கணும், இல்லை ஒரு 10th படிச்சிருக்கேன் நான், என்னால் யூஎக்ஸ் டிசைனர் ஆக முடியுமா, இல்லை காலேஜ் படிச்சிருக்கேன், வேறு ஒரு டிகிரி படிச்சிருக்கேன், டாக்டருக்கு படிச்சிருக்கேன், நான் ஒரு யூஎக்ஸ் டிசைனர் ஆக முடியுமா, இப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். பட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் கூகுளில் போயிட்டு யூஎக்ஸ் டிசைன் ஃபீல்டுக்கு எத்தனை பேர் கரியர் சேஞ்ச் பண்ணி வந்திருக்காங்கன்ற லிஸ்ட்டு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும், யூடியூப் சர்ச் பண்ணால் கிடைக்கும். ஸோ அத்தனை பேர் வந்து கரியர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் நான் கூட வந்து நான் சாதாரண ஒரு பவர் பாயிண்ட் டிசைனராக இருந்து நான் யூஎக்ஸ் டிசைனராக கன்வெர்ட் ஆனேன். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, குவாலிஃபிகேஷன் உண்மையிலே இருக்கா அப்படின்னு பார்த்தா சத்தியமாக இல்லை. ஸோ எது படிச்சிருந்தாலுமே நம்மளால் ஒரு யூஎக்ஸ் டிசைனராக ஆக முடியும். ஸோ அப்போ என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா ஒன்று தான் இருக்குது, திங்கிங். ஸோ நான் திங்க் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இது அந்த திங்கிங் கிடையாது. நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். முன்னெல்லாம் நம்ம சூப்பர் மார்க்கெட் போகும்போது நிறைய பொருள் எல்லாத்தையுமே தேவையில்லாத நிறைய பொருளை நம்ம எடுத்து போட்டுருவோம். கரெக்டாக பில் போடுற டைமுக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு அதோட விலையே பார்ப்போம். இது நம்மளுக்கு தேவையில்லை, யூஸ் இல்லை, இவ்வளோ விலை கொடுத்து இப்போ வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருளை நம்ம கேன்சல் பண்ணுவோம். அந்த இடத்துல நம்மளுக்கு இது வேணாம், நீங்கள் பில் போடாதீங்கன்னு சொன்னால் அவங்க போட மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மேனுவலாக சூப்பர் மார்க்கெட்டில் போய் நடக்கிற ஒரு ப்ராசஸ். இதை வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஃப்ளிப்கார்ட் இவங்கள மாதிரி ஆள்லாம் எப்படி வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பொருள் வேணால் ஆட் டு கார்ட் பண்ணிக்கலாம், ஆனால் கரெக்டாக பில் போடுறதுக்கு முன்னாடி உங்களால் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ண முடியும்.
நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தான் ஒரு ப்ராடக்டை உருவாக்குறோம். அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது நடுவில் இருக்க எல்லா மேனுவல் ப்ராசஸையும் நம்ம டிஜிட்டலைஸ்டாக மாற்றுறோம். திங்க் பண்ணுறது ஓகே, இதை எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராசஸாக பண்ணுறது? யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ன்றவங்க இப்படி யோசித்து மட்டுமே ஒர்க் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே கரெக்டாக டிஃபைன் பண்ண யூஐ யூஎக்ஸ் ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ் பேர் தான் டிசைன் திங்கிங். நான் சொன்னேன் இல்லைங்களா, சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு மேனுவலாக நடந்த ஒரு விஷயத்தை டிஜிட்டலாக நம்ம பாசிபிள் பண்ணியிருக்கோம். இது எப்படி பாசிபிள் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா டிசைன் மூலமாக தான் அது பாசிபிள் ஆயிருக்கு. நம்ம ஐடியா வச்சுக்கலாம், இப்படி பண்ணணும், ஆட் ஆர் மைனஸ் பண்ணணும், இந்த ஐடியாஸ் எல்லாம் இருக்கட்டும். பட் இந்த ஐடியாஸை எவ்வளோ ஈஸியாக மக்கள் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு டிசைனாக உருவாக்குறாங்க இல்லையா, அவங்க உருவாக்குறவங்க தான் யூஐ யூஎக்ஸ் டிசைனர். ஸோ நம்மளுக்கு தேவை இப்போது திங்கிங், இப்போ டிசைனும் கூட சேர்ந்துருச்சு. ஸோ டிசைன் திங்கிங். இந்த டிசைன் திங்கிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸை நம்ம எந்த ஆன்லைன் போர்ட்டலில் வேணால் படிக்கலாம். நிறைய கோர்சஸ் சொல்லித்தராங்க. நிறைய ஆன்லைன் கோர்சஸ் கம்மி ப்ரைஸ்லேயே உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் யூஐ யூஎக்ஸ் டிசைன் சொல்லிவிட்டு டிசைன் திங்கிங் ப்ராசஸை தான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லித்தருவாங்க. இதுக்கு அப்புறம் தான் ஃபிக்மான்ற டூலே வரும். இந்த ஃபிக்மான்ற டூலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து அந்த ஸ்க்ரீன்ஸை டிசைன் பண்ண போகிறோம், இது 2 விஷயத்தையும் நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்ம ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனராக ஆயிடலாம். ஓகே, அப்போ இப்போது உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரலாம். நான் வந்து இதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு தெரியல. இது கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 to 3 months தான் டைம் உங்களுக்கு ஆகும். ஏன்னா நீங்கள் இதை கற்றுக்கும் போது சைட் பை சைட் நீங்கள் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவையும் பில்ட் பண்ணணும். போர்ட்ஃபோலியோன்னு நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்களை எப்படி ஷோகேஸ் பண்ணுவீங்க, உங்கள் ஒர்க்கை எப்படி ஷோகேஸ் பண்ணுவீங்க. இப்போது நான் தான் வந்து அவதார் படம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, என்னோடய படத்தை பார்த்தாலே போதும் என் ஒர்க் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த படம் தான் என்னோடய போர்ட்ஃபோலியோ. நான் இப்போ அந்த படத்தை வச்சு தான் நான் ஜாப் தேட போகிறேன் அப்படின்னா அந்த படம் தான் என்னோடய போர்ட்ஃபோலியோ. அதே மாதிரி ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு டிசைன் திங்கிங்கை அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களோட ப்ராடக்டில், அதே சமயத்தில் எந்த அளவுக்கு யூஐ யூஎக்ஸோட ப்ராசஸை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க உங்களோட ப்ராடக்டில், அதை ஃபாலோ பண்ணதுக்கு வந்த அவுட்புட் எல்லாத்தையுமே நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் நோட் பண்ணி வச்ச மாதிரி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணணும். அந்த வெப்சைட்டை லான்ச் பண்ணணும். இப்போ நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. wix.com இருக்குது, அப்புறம் websitebuilder.com இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ wix.comலேயே கூட நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அந்த வெப்சைட்டையும் ஒரு ரெஸ்யூமையும் உருவாக்கிட்டு இது 2த்தையும் வச்சு நீங்கள் எத்தனை கம்பெனிக்கு அனுப்பினாலும் அட்லீஸ்ட் 10ல் ஒரு 8 கம்பெனிஸ்லேருந்தாவது உங்களுக்கு ரிப்ளை வரும். உங்களுக்கு ஹெச்ஆர் கால் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணுறது, இதை பற்றி தான் இருக்கணும். ஸோ இப்போ நான் சொன்னது வரைக்கும் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோன்றது ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு வேர்டாக இருக்கலாம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன வரும், அதை நான் எப்படி ஷோகேஸ் பண்ணுறது அப்படின்லாம் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வரப்போகிற வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேன். எப்படி வந்து எல்லாத்தையுமே வந்து தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆகிறது அப்படின்றது நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு யூஎக்ஸ் டிசைனராக மாறிடுவீங்க. ஸோ இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே சமயத்தில் பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. அப்போ தான் நான் போட போகிற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.